Good morning, Dharvin, YouTube physiotherapy channel viewers அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்வின் அட்வான்ஸ் ஃபிசியோ அகாடமியில் தர்வின் ஃபிசியோ கிளாஸ் ரூமில் இன்னையிலேருந்து தர்வின் ஃபிசியோ கிளாஸ் ரூம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ரெகுலராக டைம் இருக்கும்போதெல்லாம் ஃபிசியோ சம்மந்தமான எளிமையாக தமிழில் மதர் தாய்மொழியில் வந்து ப்ளஸ் இங்கிலீஷ் ஆல்சோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அதில் வந்து இது ரூட் அப்ரோச்சை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த 20வது டெக்னிக் அட்வான்ஸ் ஃபிசியோ டெக்னிக்கில் ரூட் அப்ரோச்சுங்கிறது என்னென்னு ஒரு எளிமையாக எவ்வளோ முடியுமோ அது பெரிய டாபிக். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்டுக்கு இது வந்து நிறைய பேர் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? அதேமாரி இந்த அட்வான்ஸ் டெக்னிக் ஒரு 10, 11, 30, 31 டெக்னிக்கும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும். அது என்னுடைய ஆசை. அடுத்தது share. Define. Root approach is a neurophysiological approach developed by Margaret Rood in 1940. Deals with the activation or deactivation of sensory receptors, which is concerned with the introduction of somatic, autonomic and psych factors and then role in the regulation of motor behavior. இதை ரூட் அப்ரோச்சுங்கிறது முதல் 1940 வந்து மார்க்கெட் ரூட்டுங்கிறத தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சென்சரி ரிசெப்டார் வந்து தூண்டி விடுறது, அதை வச்சு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது இந்த பக்கவாதம் மூல வளர்ச்சியில் குழந்தைங்களுக்கு, அது என்னென்னத்தை தூண்டி இது பண்ணுறாரு, அதை பற்றி தான் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சதால் அதுக்கு ரூட் அப்ரோச். ரூட் அப்ரோச் ஓகே. ஜென்ரலாக கொஞ்சம் இங்கிலீஷ் அப்பப்போ நம்ம ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே, நம்ம எப்பயுமே கற்பிப்போம் அதான் நம்மளுடைய கான்செப்டு. ஓகே, லேர்னிங், ஷேரிங், ஓகே, கனெக்ட் வித், இதான் நம்மளுடைய மெயின். ஓகேங்களா? ஹலோ, வெல்கம் டு ஃபிசியோ கிளாஸ் ரூம். டுடே வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் ரூட் அப்ரோச். சரிங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரூட் அப்ரோச்சை பற்றி பார்க்குறோம். ரூட்ஸ் அப்ரோச் வாஸ் டிசைன் மார்க்கெட் ரூட் 1950 1970 அவர் இது பண்ணார். திஸ் அப்ரோச் பிகம்ஸ் ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் அமாங் த தெரபிஸ்ட். அந்த டைம் வந்து இது பாப்புலராக இருந்துச்சு தெரபிஸ்ட் இல்லை. அண்ட் டுடே ஆல்சோ ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பீங் யூட்டிலைஸ் ட்ரீட்மெண்ட் வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து அதை ரூட் அப்ரோச் பயன்படுத்துகிறாங்க நியூரலாஜிக்கல் சம்மந்தமான பேஷண்ட்டுக்கு. மார்க்கெட் ரூட் இனிஷியல் டிசைன் திஸ் தெரப்பட்டிக் அப்ரோச் டு ட்ரீட் செர்பல் பால்சி. ஆரம்பத்தில் வந்து மூல வளர்ச்சியில் குழந்தைக்கு தான் வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னார். பட் டுடே த ட்ரீட்மெண்ட் கான்செப்ட் கேன் பி யூஸ் டு ட்ரீட் வெரைட்டி ஆஃப் நியூரலாஜிக்கல் டிசார்டர். பக்கவாதம், இந்த நிறைய நோய் வரவங்களுக்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ why should we utilize roots therapy? What is the main aim of root therapy? ரூட்ஸ் தெரப்பி டிசைன் டு கெயின் மோட்டார் கண்ட்ரோல் இந்த பேஷண்ட். முக்கியமான என்னென்னா அசைவெல்லாம் படுத்திருக்கும் குழந்தைகளோ நோயாளி பக்கம் வந்தவங்களோ அவங்களுக்கு வந்து பழைய மாதிரி உட்காடுறது, நிற்கிறது, நடக்கிறது அண்ட் அவங்க வேலையை பண்ணுறது, இண்டிபெண்டாக வாழ்கிறது. இதுதான் மோட்டார் கண்ட்ரோல், அசைவை வந்து கொண்டு வர்றது மெயினாக. அதான் ரூட் தெரப்பி இஸ் டிசைன் டு கெயின் மோட்டார் கண்ட்ரோல் இந்த பேஷண்ட்ஸ். யூ வில் சி எ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி இன் ஏ நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் செட்டிங்கில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மறுவாழ் மையம் நியூரோலஜி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் who have difficult in performs motor movements. அவங்களால வந்து நோய் பாதித்தவங்களை வந்து அவங்களால அவங்க அசைவ் பண்ண முடியாது, அவங்க வேலை பண்ண முடியாது. In such patients you will find roots therapy to be very helpful. சில நோயாளிக்கு வந்து ரூட் தெரப்பி வந்து இந்த பக்கம் பாதித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ now let's understand how does the motor control develops. வகையில் இப்போ வந்து மோட்டார் கண்ட்ரோல் டெவலப் வந்து நிறைய வகையில் வந்து புதுசாக அரெஸ்ட் பண்ணி வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க. த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் இஸ் நோன் அஸ் ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டி. அப்படிங்கிறது முதல் ஸ்டேஜ் மோட்டார் கண்ட்ரோல் வந்து ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டின்னு வைக்கிறாங்க. ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டி என்ன பண்ணுது மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் த சைல்ட் கேன் மூவ் தி ஸ்கேன்ஸ் பர்ஃபோஸ்ஃபுல்லி. ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ குழந்தை வந்து பிறந்த குழந்தை வந்து ஒரு பொருள் கலரான பொம்மையோ அதை காமிக்கும்போது என்ன பண்ணும், அதை வந்து இந்த பென்சில் இந்த மாதிரி கொடுக்கும்போது இதை என்ன பண்ணும், இந்த குழந்தை வந்து ஹேண்டில் வந்து பர்பஸ்ஃபுல்லாக கை தூக்கி பிடிக்க சொல்லணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, சைல்ட் கேன் மூவ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பர்பஸ்ஃபுல்லி. ஹி ஸ்டார்ட் மூவிங் தி ஹேண்ட்ஸ் ரிஃப்ளெக்ஸ்
The second stage motor control வந்து stability. First என்ன பார்த்தோம், reflex purposefully ஒரு பொருளை பிடிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு காமிச்சு கொண்டு வருது. Second வந்து stability. That means that the first stage necessary to develop good stability in the trunk, neck and shoulder before the child can use the upper limb. அதாவது ஒரு குழந்தை வந்து ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டி, அதாவது ஒரு பொருளை பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து கழுத்து, தோள்பட்டை, முதுகுலாம் ஸ்ட்ரென்த்தன் இருந்தால் தான். இப்போ ஒரு பொருள் இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா குழந்தை என்ன பண்ணணும், படுத்துக்கிட்டு இப்படி போய் அப்படி கிராச் பண்ணணும், சரிங்களா? இப்போ எல்லாமே தேவை அதுக்கு. பிஃபோர் த சைல்டு கேன் பி யூஸ் அப்பர் லிம், ஸ்டெபிலிட்டி வேணும், சரிங்களா? த தேர்ட் ஸ்டேஜ் வந்து மோட்டார் கண்ட்ரோல் மொபிலிட்டி சூப்பர் இம்போஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டி பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி பார்த்தோம். தேர்ட் ஸ்டேஜுங்கிறது மொபிலிட்டி சூப்பர் இம்போஸ் ஸ்டெபிலிட்டி. மொபிலிட்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தால் தான் வந்து அந்த பொருளை பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இஃப் எ பேஷண்ட் வாண்ட்ஸ் டு யூஸ் ஹிஸ் ஹேண்டு, கையால் வந்து சின்ன சின்ன பொருளை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஹேண்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து முக்கியம். அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு டேக் and he wants to take his hand to his face. அவன் வந்து முகத்துக்கு இப்போ கையை எடுத்துகிட்டு போனால் வந்து தோள்பட்ட, கழுத்து எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் கொண்டு வர முடியும். மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி. ஃபார் திஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு குட் ஸ்டெபிலிட்டி இன் தி ப்ராக்சிமல் ஜாயின்ட்ஸ், எல்போ அண்ட் ஷோல்டர். அதாவது ஒரு பொருளை இப்படி பிடிக்கிறான் அப்படின்னா ப்ராக்சிமல் ஜாயிண்ட் எது, ஷோல்டரும் எல்போ, அது வந்து நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் மோட்டார் கண்ட்ரோல் இஸ் ஒன் ஸ்கில். முதல் என்ன பார்த்தோம், ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், பர்பஸ்ஃபுல்லாக ஒரு குழந்தைய வந்து பொருளை பிடிக்க வைக்கிறது. அதுக்கு முன்னாடி மொபிலிட்டிக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஸ்டெபிலிட்டி வேணும். ட்ரங்க், ஷோல்டர், நெக் மசில் ஸ்ட்ரென்த்தன், ஸ்டெபிலிட்டி வேணும். தேர்ட் ஸ்டேஜுங்கிறது ஸ்டெபிலிட்டிங்கிறது சூப்பர் இம்போஸ் மொபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் அந்த மொபிலிட்டி நல்லா பண்ண முடியும். ஃபோர்த் ஸ்டேஜுங்கிறது ஸ்கில். why do you therapist a lot of time and energy into the therapy? கண்டிப்பாக தெரப்பிஸ்ட் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு டீ குடிக்கிற டம்ளரோ ஒரு காஃபி டம்ளர் குடிக்கிறதுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்தா தான் பிக்கப் பண்ண முடியும். இந்த தெரப்பிஸ்ட் ஒர்க் ஹேண்ட் ஆன் தர் பேஷண்ட் ஷுட் தட் பேஷண்ட் கேன் பிகம் ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டன்ட். மெயினாக அந்த தெரப்பிஸ்ட் நோக்கம் என்னென்னா அவங்க வேலையை அவங்களா பண்ண வைக்கணும். ஏடிஎல் அதான் மெயின். லைக் ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, போடுறது, கழுறது, ஓகேங்களா? So at the end, when therapist plan rehab treatment, the final goal therapist mind always that the motor control should be developed in such a way that the patient can independently perform a functional task. கடைசியாக வந்து தெரப்பிஸ்டுடைய மெயின் வந்துட்டு என்ன இருக்கும், அதாவது ஃபைனல் கோல் வந்து தெரப்பிஸ்ட் வந்து எப்பயுமே அவங்க யோசனை எப்படி இருக்கும், மோட்டார் கண்ட்ரோல் வந்தவுடனே அது வந்து அவங்க வந்து பேஷண்ட்டை வந்து நல்லா வந்தோடனே இண்டிபெண்ட்டாக செய்ய தெரியணும் அவங்க வேலையை, ஃபங்க்ஷனல் டாஸ்க். அதான் மெயினாக தெரப்பிஸ்டோட நோக்கம். மையத்தில் ஒரு பக்கம் வந்த நோயாளிக்கு அவங்களா அவங்க வேலையை பண்ண வைக்கணும். ரூட் ஸ்டார்டட் தட் வாஸ் ஸ்டிமுலேட்டட் எனி டெர்மட்டோம். ரூட் வந்து என்ன சொல்கிறாருன்னா டெர்மட்டோமை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறாரு. then we can expect to get a response from the related myotome. அது டெர்மட்டோம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் myotome ஆக்டிவேட் ஆகுங்கிறாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் as well as known as that the skin area over the biceps correspond to C5 டெர்மட்டோம். இது பைசப்ஸுங்கிறது இந்த ஏரியா, இது வந்து ஆமில் இருக்கிறது, இது வந்து C5 டெர்மட்டோம், சரிங்களா? இந்த டெர்மட்டோமை ஸ்டிமுலேட் பண்ணால் அந்த மயோட்டோம் வந்து ஆக்டிவேட் ஆகுறாரு ரூட். ஸோ இஃப் யூ ஸ்டிமுலேட் த ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் பை டேப்பிங். இப்போ இந்த ஏரியாவில் வந்து இப்போ டேப்பிங் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகுது மயோட்டோம் மசில்ஸ், இந்த எல்போ ஃப்ளெக்ஷன் ஆகுதுங்கிறாங்க. தென் வி கெட் ஏ ஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸ். லைட் அப்படி தட்டினாவே என்ன பண்ணுவோம், இப்படி ஃப்ளெக்ஷன் ஆகும், சரிங்களா? அதான் திஸ் கான்செப்ட் ஹஸ் பீன் யூஸ்ட் பை ரூட். இதை வந்து ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்காரு. ஸோ நியூ லெட்ஸ் டாக் அபவுட் தி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ரூட் தெரப்பி. ஆகையால் வந்து இப்போ வந்து அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நெசசரி டு ஃபாலோ ரூட்ஸ் தெரப்பி அப்பார்ட் ஃப்ரம் டெர்மட்டோம் மயோட்டோம் ஸ்டிமுலேஷன். மெயினாக ரூட்ஸ் தெரப்பியோட மெயினானது மயோட்டோம், டெர்மட்டோம் தூண்டி மயோட்டோமை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் கொண்டு வர்றது வந்து முதல்ல ரூட்டை வந்து பயன்படுத்தி கொண்டு வந்தார். The first component that is necessary to be followed roots therapy is controlled sensory stimulation. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து கண்ட்ரோல் சென்சரி ஸ்டிமுலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது ரூட் தெரப்பியில். இஃப் யூ சி தட் இன் யுவர் பேஷண்ட் தேர் இஸ் லேக் ஆஃப் மோட்டார் ரெஸ்பான்ஸ். இப்போ கண்டிப்பாக பக்கவாதம் வந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொட்டாலும் தெரியும், சுடுதண்ணி பட்டாங்க அல்லது கோல்டெல்லாம் தெரியும். பட் ஆனால் மோட்டார் ரெஸ்பான்ஸ் வந்து கையை தூக்கி அவனால் எதுவும் பண்ண முடியாது பக்கவாதம் அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு.
If you that your patient that is lot of lack of motor response, then you should be controlled sensory stimulation over the overlying skin of the desired motor. எந்த மோட்டார் ரெஸ்பான்ஸ் வந்து வேணுமோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து சென்சரி ஸ்டிமுலேஷன் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு. கிவ் கண்ட்ரோல் சென்சரி ஸ்டிமுலேஷன் ஓவர் அந்த ஏரியாவில். The second important component வந்து then that needs to be considered along with this is the use of developmental patterns. Second important thing வந்து என்ன தேவை அப்படின்னா முடிவு பண்ணும். அதாவது இந்த பயன்படுத்துறதுக்கு டெவலப்மெண்ட் பேட்டர்ன் வந்து ஒரு குறிப்பிட்ட டெவலப்மெண்ட் பேட்டர்ன் முறையாக கொண்டு வரணும். This development pattern will be described by me in detail in the upcoming root therapy. If your therapist is even control sensory stimulation, therapist வந்து என்ன சொன்னால் control sensory stimulation கொடுக்குறாங்க. But the developmental patients are not being used. Okay, the root therapy will remains in effect. The third and final components வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து என்ன சொன்னோன்னா கண்ட்ரோல் சென்சரி ஸ்டிமுலேஷன், செகண்ட் வந்து the யூஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் பேட்டர்ன் பயன்படுத்த சொல்கிறாரு. கண்ட்ரோல் சென்சரி ஸ்டிமுலேஷன், டெவலப்மெண்டல் பேட்டர்ன் பயன்படுத்த சொல்கிறாரு. மூணாவது வந்து ஃபைனல் காம்பவுண்ட் வந்து ரூட் தெரப்பி விசிஸ் development pattern, control sensory stimulations, which is again very important. Control sensory stimulations, development pattern with the use of activity that demands the movements or functions. யூஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஒரு வேலை இப்போ ஒரு பொருளை எடுக்கணும், அதுக்கு என்ன டிமாண்ட் ஆகுது, ஷோல்டர் மசில் ஃப்ளெக்ஸர், எல்போ ஃப்ளெக்ஸர், ஹேண்ட் ரிஸ்ட் ஃப்ளெக்ஸர், ஃபிங்கர் கிரப்ஸ், எல்லாமே ஒர்க் ஆகணும். அதான் சொல்கிறாங்க. வித் த யூஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி டிமாண்ட்ஸ் த மூவ்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, புரியுதுங்களா? இந்த காம்பவுண்ட் முக்கியமான ரூட் தெரப்பி சொல்கிறது வந்து ஒரு அப்ரோச் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு சென்சரி கண்ட்ரோல் காம்பவுண்ட் வந்து ஸ்டிமுலேஷன் கண்ட்ரோல், செகண்ட் வந்து டெவலப்மெண்ட் பேட்டர்ன், மூணாவது வந்து இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன டிமாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. For example, you will ask the patient to functional task like examples, can you just hold this mobile and listen to a phone call very nice. ஓகே, இப்போ ஒரு ஃபோனை கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து பிடிக்க சொல்லி அதை வந்து கவனிக்க சொல்கிறது, அது வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ். இதான் வந்து இதில் எல்லாமே வரும். சரிங்களா, we should learn from this. It is very important to develop just a functional task that automatically demands the desired movement or activities. நம்ம வந்து பொதுவாக கற்றுக்குறோம், அது ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே வந்து ஃபங்க்ஷனல் டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக ஒரு வேலை கொடுத்தா தான் செய்யணும், சும்மா தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது. அதான் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பண்ண வைக்கிறது. As you observed in the example that when intended to listen to a phone call, ஓகே, கண்டிப்பாக அந்த ஃபோனை பார்க்கணும், பிடிக்கணும், ஒரு இது வருது. தென் நாட் ஓன்லி எல்போ ஃப்ளெக்ஸ் ரிஸ்ட்டு, இப்போ ஃபோனை பிடிக்கிறான்னு வச்சுங்க, என்னென்ன ஷோல்டர் ஃப்ளெக்ஷன், எல்போ ஃப்ளெக்ஷன், ரிஸ்ட்டு ஃப்ளெக்ஷன் எல்லாமே வருது. பார்த்திங்களா தான் ரூட்ஸ் அப்ரோச் இஸ் நாட் டு ட்ரெயின் எனி சிங்கிள் மூவ்மெண்ட். ரூட் அப்ரோச் வந்து ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட் மட்டும் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஃபோனை பிடிக்குன்னா அது காம்பவுண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா, ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் மட்டும் பண்ண எந்த வேலையும் பண்ண முடியாது. ரைட், ஓகே. It should be used to train a functional task. ஒனட்ரி ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, இப்போ ஒரு பென்சில் எடுக்கிறோம் அப்படின்னா ஷோல்டர் ஃப்ளெக்ஷன், எல்போ ஃப்ளெக்ஷன், ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன், ஹேண்ட் கிராஸ்ப் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ரூட் அப்ரோச். ஓகே, ஸோ when you use root therapy, just ensure that you all over 3 basic steps தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. upon okay, I will also the root therapy steps. ஓகே, பிஃபோர் வாட்ச் மை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது கைண்ட்லி ஃப்ரெஷ் அப் அண்ட் கோ த்ரூ த டெர்மட்டோமைட்டை வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து இது ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அண்ட் அலாங் வித் இட் ஆல்சோ மேக் யுவர் செல்ஃப் ஃபெமிலியர் வித் தி ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ கீப் லேர்னிங், கீப் ஷேரிங். நம்ம வந்து தொடர்ந்து கற்றுட்டே இருக்கணும், தொடர்ந்து ஷேர் பண்ணணும், ஸ்டே கனெக்ட், தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் அவர் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி ரூட்ஸ் ஃபெசிலேட்டரி டெக்னிக். அப்படின்னா என்ன? திஸ் டெக்னிக் அண்ட் யூஸ்ட் இன் பேஷண்ட்ஸ் ஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹேவ் ஹைப்போட்டோனியா ஆர் மசில் வீக்னஸ். அதாவது முக்கியமானது ஒரு கிளினிக்லையோ மறுவாழ்வு ரிஹாப் சென்டர்லையோ எந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஹைப்போட்டோன் அப்படி லூஸாக கிடக்கல பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில், அண்ட் மசில் வீக்னஸ், அவங்களுக்கு தான் ரூட் அப்ரோச். ஓகே,
நம்ம சேனலில் வந்து அடிக்கடி இப்போது இங்கிலீஷில் ட்ரை பண்ணுவோம். ஹலோ வெல்கம் தர்வின் ஃபிசியோ கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணாடுங்க அப்பப்போ. சரிங்களா? இன் டுடே we are going to discuss the 8 component androgenic pattern பற்றி பார்க்குறோம். Described by root and root approach. ஓகே, ஆண்ட்ரோஜெனிக் motor pattern or this important motor milestone. ஆண்ட்ரோஜெனிக்ங்கிறது மைல்ஸ்டோன் நம்ம படிச்சிருக்கோம்ல, சின்ன குழந்தைங்க எப்படி வருது, பிறந்ததுலேருந்து டெவலப் ஆகுது, கழுத்து நிற்கிறது, அந்த மாதிரி உருள்றது, அப்புறம் க்ரீப்பிங், க்ராலிங், நீலிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், அந்த மாதிரி that are achieved by any human being is grows from infant to adult. அதான் வந்து ஆண்ட்ரோலஜி பேட்டர்ன் வந்து அந்த ஸ்டேஜில் ஒன்றா வர்றது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நோயிங் அபவுட் திஸ் 8 இம்பார்ட்டன்ட் ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்ன்ஸ். 8 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்துங்களா? ஓகேங்களா? ரிஃப்ளெக்ஸ், மொபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, சூப்பர் மோஸ்ட் ஸ்டெபிலிட்டி, சூப்பர் மோஸ்ட் மொபிலிட்டி. அடுத்தது வந்து 3 காம்பவுண்ட் பார்த்தோம். அதாவது சென்சரி ஸ்டிமுலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அடுத்தது டெவலப்மெண்டல் பேட்டர்ன், அடுத்தது டாஸ்க் வந்து நாட் சிங்கிள் ட்ரைனிங் மட்டும், மூவ்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டாஸ்க்னால் ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரூட் அப்ரோச் இது வரையும் பார்த்தது அது இதை சம்மரைஸ்ட். தென் ஆட்டோஜெனிக் பேட்டர்ன், இது மைல் ஸ்டோன் ஸ்டேஜை வந்து ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் மோட்டார் பேட்டர்ன் டிஸ்கிரைபர் அவங்க ரூட் தான். சுப்பைன் வித்ட்ரால் பொசிஷன், அதாவது சுப்பைனில் வந்து படுக்க வச்சு டிமாண்ட் தட் ஹோல் ஆஃப் த பாடி இஸ் ப்ராட் டுவர்ட்ஸ் டு வெர்டிப்ரே ஆர் தி நவல். அதாவது சுப்பைனில் படுக்க வச்சுட்டு அதை வந்து குழந்தை வந்து இப்படி நீயை வந்து டுவோர்ட்ஸ் இப்போ நோக்கி நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு தலையை இது பண்ணிக்கிட்டு ஃப்ளெக்ஸ் வித்ட்ரால் பொசிஷனில் இருக்கணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு இது சுப்பைன் வித்ட்ரால் பொசிஷன் ஃபஸ்ட்டு ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்னில். இந்த நெக் இஸ் டோட்லி ஃப்ளெக்ஸ். ஆமாம், நெக் ஃப்ளெக்ஸாக இருக்கும், நீ அண்டு ஹிப்லாம் ஃப்ளெக்ஸாக இருக்கும், டுவோர்ட்ஸ் த செஸ்ட்டுக்கு வந்திருக்கும். திஸ் பொசிஷன் டிமாண்ட் லாட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் தி ஹெவி ஆர் தி ப்ராக்சிமல் மசில்ஸ். லாட் ஆஃப் ஒர்க் எது ப்ராக்சிமல் ஷோல்டர், ஹிப் ஜாயிண்ட், இதனுடைய லோயர் ப்ராக்சிமல் மசில் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். Okay, roots recommend that you can use this mobility pattern is patient who do not have cervical flexions. ஓகே, கண்டிப்பாக ரொம்ப நிறையா மசில் ஒர்க் ஆகும் அந்த பொசிஷனில். ஹூ ஆர் டிமாண்ட்ஸ் பை தி எக்ஸ்டென்சார் டோன். ஓகே, டிமாண்டு, அதாவது எக்ஸ்டென்சார் டோன் வந்து நம்ம பற்றாக்குறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆர் சம் cerebral palsy, any other patient neurological impairment, okay, and if such patient are having increased extensor tone, இங்கிலீஷ் அப்படி வரப்பாக இருப்பாங்க. அண்டோனிக் லேப்ரின்த் ரிஃப்ளெக்ஸஸ் இன்சுவேஷன் இஸ் நாட் yet integrated. The root recommends that you can these positions to integrate tonic labyrinth reflex in such patients. ரூட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த பொசிஷனில் வச்சு இது பண்ணுங்க, இம்ப்ரூவ் ஆகுங்கிறாங்க. இந்த செகண்ட் ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்னுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோமா, அதாவது சுப்பைனில் வித்ட்ரால் பொசிஷன். செகண்ட் வந்து பேட்டர்னுங்கிறது டிஸ்கிரைப் பை ரூட் என்ன சொல்கிறாருன்னா, ரோல் ஓவர் டுவோர்ட்ஸ் த சைட் லைன். ரோல் ஓவர்ஸ் சைட் லைன் மேட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறோம்ல, ஃபஸ்ட்டு சுப்பைனில் உள்ள எப்படி பொசிஷன்லாம் பண்ணி வைப்போம், ஷோல்டரு, ஃபுட்டு, நீ எல்லாமே, அது வந்து ரோல் ஓவர் சைட் லைன் பொசிஷன் தான் ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்ன் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு. இன் திஸ் த பேஷண்ட் கோர்ஸ் டு சைட் லைன் அண்ட் ரோல் ஓவர். சைட் லைன் வந்து ரோல் திரும்ப அது பண்ணணும். மீன்ஸ் தட் அப்பர் லிம் அண்ட் அப்பர் லெக் the body forward, அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ளெக்ஸில் இருக்கும். அண்ட் திஸ் பொசிஷன் டிமாண்ட் த அண்டிகிராவிட்டி ஆஃப் தி லேட்டரல் டங் மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ரூட் ஆல்சோ செட் த அஸ்யூமிங் த பொசிஷன் அக்கௌண்ட்ஸ் செமி சர்க்குலர் கேன்ஸ் தூண்டப்படுது அப்படிங்கிறார் இந்த பொசிஷனில். சரிங்களா? ரோடு ஓவர் சைட் லைனில் செமி சர்க்குலர் கேனால் தூண்டி இன்ஃபார்ம் ஹெல்ப் டு டெவலப் எக்ஸ்டென்சர் அக்குலர் ஐ மூமெண்ட், எக்ஸ்ட்ராக்குலர் ஐ மூமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க இந்த பொசிஷனில் பண்ணும்போது. எந்த பொசிஷன்? ரோல் ஓவர் சைடில் போது எக்ஸ்ட்ராக்குலர் ஸ்டிமுலேட் தி செமி சர்க்குலர் கேனால் ஸ்டிமுலேட் ஆகி இது வந்து எக்ஸ்ட்ராக்குலர் மூமெண்ட் வந்து ஐ மூமெண்ட்டை வந்து டெவலப் ஆகுது. and help you stimulate the neck muscles of the patients. Neck muscles stimulate பண்ணுறோம். So if you find in your pediatric or adult patient that they are having abnormal reflex activity in supine position. Supine position abnormal reflex ஆகுது குறையும் roll over சைடில் பண்ணும்போது. In the form of the abnormal tonic labyrinth reflexes or asymmetric tonic reflexesலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். Then root recommend that you treat patients by making from assume these positions. Then you can easily integrate the abnormal reflex activity in your patients. Okay, the third androgenic pattern வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? supine withdrawal position, roll over side second. Third வந்து pivot prone position. Pivot
ப்ரோன் பொசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன் திஸ் த பேஷண்ட்ஸ் அசியூம்ஸ் த ப்ரோன் பொசிஷன் கொண்டு வருது. பிவட் ப்ரோன் பொசிஷன் ப்ரோன் லைன் அண்ட் யூஸிங் இஸ் நெக் எக்ஸ்டென்ஷன். ப்ரோன் பொசிஷன் வந்தாவே தலை தூக்கம் பார்க்கணும், தெரியும், நல்ல பவர் இருக்கணும், பேக் முதுகு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஓகே, அசியூம் த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். யூ ரிமெம்பர் திஸ் பொசிஷன்ஸ் difficult to assume. Okay, and it demands lot of work from neck, shoulder, trunk எல்லாமே நல்லா வேலை செய்ய தான் புறான் வந்து நல்லா தூக்கி பார்க்க முடியும். pivot prone position it both mobility as well as stability. ஆமாம், கண்டிப்பாக ஷோல்டர் நெக் மொபிலிட்டி இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். And this pattern help to activate the gravity or the extensor muscle. Gravity or extensor muscle தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே, which will help your patient to sit and stand upright position. அப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து sit and upright position உட்கார வைக்கிறது. Rood recommends should be use these positions to integrate the abnormal tonic appearances as well as symmetric tonic neck rollers வந்து இதாகும். Before convey the patients, I would like to tell you again what we study in the last class. Study that for any motor control development 4 important stage. என்னென்ன ஸ்டேஜ்? 4 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து supine withdrawal, second roll over side, third prone, pivot positions. ஓகேங்களா, pivot prone positions. Okay, the first stage is stage of mobility. ஏற்கனவே பார்த்தோம்ல, அங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தது ரூட் அப்ரோச் ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி, செகண்ட் வந்து டெவலப்மெண்ட் பேட்டர்ன், தேர்ட் வந்து மொபிலிட்டி சூப்பர் இம்போஸ், ஸ்டெபிலிட்டி சூப்பர் இம்போஸ் மொபிலிட்டின்னு பார்த்தோம். அதில் ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 3 த ஃபஸ்ட் தெர் இஸ் அண்டர்ஜோனிக் பேட்டர்ன்ஸ் வி ஸ்டடிட் விச் வேர் சுப்பைன் வித்ரால், ரோலிங் சோசைல் அண்ட் பிவட் பொசிஷன். இது 3மே ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது 3 பயன்படுத்துகிறோம். அண்டர்ஜோனிக் பேட்டர்னில் 3 பயன்படுத்துகிறது ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டிக்கு. எது என்னது ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டிக்கு வந்து இந்த 3 supine withdrawal, roll over side and pivot prone. Okay, this 3 position patient plan to sit. First stage of motor control வந்து இந்த 3 position பயன்படுத்தி தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் மோட்டார் கண்ட்ரோல் கொண்டு வரோம். ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி கொண்டு வர்றது இந்த 3 பொசிஷனை வச்சோம். ஸ்டேஜ் ஆஃப் சரிங்களா, supine withdrawal and roll over side and pivot prone position பண்ணி தான் ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி கொண்டு வரோம். Now the patient that we are going to study, they are for the second stage of motor control, which is also known as the stability patterns. Second stage of motor control வந்து stability pattern. Yes, first வந்து stage of mobility, அடுத்த stage of stability pattern. Okay, so let's move forward. The fourth androgenic pattern that we are going to discuss, known as prone on elbows. முதல் பார்த்தது வந்து ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி பார்த்துருக்கோம். ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ப்ரோன் அண்ட் எல்போ. Fourth androgenic patterns. In this position, the elbows are brought under the shoulders. Shoulder கீழே தான் எல்போ இருக்கும். Find that the patient raises the neck and head and neck and upper body and the elbow வச்சு ஃபுல்லாக தலை, தோள்பட்டை, எல்லாமே தூக்கணும். Now this position demand a lot of stability, the circular muscles as well as clavicular joint. நல்ல ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் clavicular joint அண்ட் நெக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்னாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸ்கேப்பர் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு. இப்போ ஸ்டெபிலிட்டி பார்த்துருக்கோம், மொபிலிட்டி தான் அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்தது ரூட் ரெக்கமெண்டட் தட் திஸ் பர்டிகுலர் பொசிஷன் த ஃபர்ஸ்ட் ரியல் பொசிஷன்ஸ் பண்ணுறாரு. இன் விச் த பேஷண்ட் கெட்ஸ் த குட் வியூ ஆஃப் தி என்வரன்மெண்ட் அண்ட் தி சரௌண்டிங்ஸ். இந்த பொசிஷன் வச்சு பேஷண்ட் வந்து சுற்றிலும் சைடு கீடு மேலே எல்லாத்தையும் பார்க்க முடியும். நவ் த ப்ரோக்ரஷன் தட் யூ கேன் டு திஸ் பொசிஷன் வெயிட் ஷிஃப்டிங். அதாவது கையை ஊனிக்கிட்டு நல்லா எல்போ வந்து மாற்றி ஃப்ரம் சைட் டு சைடு அண்ட் ரீச்சிங் ஆக்டிவிட்டீஸ். எல்போ சப்போர்ட்டில் இப்போது ஆக்டிவிட்டீஸ் பிடிக்க வைக்கிறது ரைட் அண்ட் லெஃப்ட். த நெக்ஸ்ட் அண்டர்ஜோனிக் பேட்டர்ன் இப்போ வந்து பார்த்தா ஸ்டெபிலிட்டியில் பார்த்துருக்கோமா. ஸ்டெபிலிட்டியில் வந்து ப்ரோன் ஆன் எல்போ. இதான் வந்து ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டி முடிஞ்சு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஜோனிக் பேட்டர்ன் வந்து ப்ரோன் ஆன் எல்போ. செகண்ட் வந்து நெக்ஸ்ட் அண்டர்ஜோனிக் பேட்டர்ன்ஸ் ஓகே டிஸ்கஸ் நோன் அஸ் நெக்கோ கண்ட்ராக்ஷன். ஓகே, அங்கே என்ன பார்த்தோம், ப்ரோன் ஆன் எல்போ. இங்கே வந்து நெக்கு எல்போவில் ஊனி நிற்கும் நெக்கோ கண்ட்ராக்ஷன். In this position, patient assumes prone positions, lift the neck and anti-gravity. Okay. Positions now recommend I to always this first real stability positions. The pattern demands activation of the neck extension as well as neck flexor muscle. ரெண்டுமே இருந்தால் தான்
நெக் contraction வரும் அப்படிங்கிறாங்க. ரூட் ரெக்கமெண்ட் தட் யூ ஷுட் யூஸ் பொசிஷன் பேஷண்ட் டெவலப் நெக் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்ட்ராகுலர் ஐ மூவ்மெண்ட். கண்டிப்பாக இந்த பொசிஷனில் வந்து ரெண்டுமே கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ப்ரோன் ஆன் எல்போ, நெக்கோ கண்ட்ராக்ஷன், தேர்ட் வந்து ஆண்ட்ரோஜெனிக் வந்து 6 வந்து கோயிங் டு டிஸ்கஸ் known as all 4 are quadruped questions. Quadruped positions, prone on elbow, neck contraction, quadruped positions. These patients has to prepare the position for crawling. இது வந்து quadruped position வந்து பேஷண்ட் crawl பண்ணுறதுக்கு குழந்தைங்க மண்டி போட்டு நடக்குது. இந்த which the knees on under the knee வந்து ஷோல்டர் ஹிப் ஜாயிண்ட் கீழே தான் இருக்குது. place under the shoulder joint. ஆமாம், எல்போ ஷோல்டர் கீழே. Now this is also position stability and stability. Now also the position of stability or stability patterns அப்படிங்கிறாங்க. இதான் stability. Now this patient help to patient to develop shoulder and hip control எல்லாமே வந்துடும். ஷோல்டர் கண்ட்ரோல், ஹிப் கண்ட்ரோல் வந்தால் தான் பேஷண்ட் வந்து 4 கிராலிங் பொசிஷன் நிற்க முடியும். Become it demands lot of co-contraction of the joints. Co-contraction கண்டிப்பாக நெக் ஃப்ளெக்ஷன்ஸ், ஹிப், ஷோல்டர் கிட்ட எல்லாம் நல்லா இருந்தால் தான் நிற்க முடியும். பேலன்ஸ் ட்ரைனிங் பொசிஷன். இந்த பொசிஷன் பேலன்ஸ் நல்லா கொடுக்கலாம். ஒரு கை ஒரு காலும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக தூக்க வைக்கலாம், ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? in which perpetuating are given in side to side directions, forward back directions as well as diagonal directions. Now let me explain you about what is the difference between the stability and mobility superimposed on stability. ஏற்கனவே பார்த்தோம்னா regular mobility and stability, அடுத்தது stability superimposed mobility. இது நியூ let's explain. இது மூணு சேர்ந்தது தான் இது வருது. நான் நியூ ஆல் 4 பேஷண்ட் இஸ் ஸ்டெபிலிட்டி பேட்டர்ன் தான் இப்போ ரெண்டாவது பார்த்தோம். முதல்ல பார்த்தது மொபிலிட்டிக்கு தான் வந்து அது முதல்ல பார்த்தது. ஓகேங்களா? supine with tall positions, roll side and prone pivot position. இப்போ அடுத்து பார்க்குறது வந்து prone on elbow, neck contraction and quadruped positions. Quadruped position, yeah, contraction and quadruped positions. அடுத்து ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்னில் பார்க்க போகிறது இது ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா? becomes mobility sub okay or keep being stables really means third and fourth stage motor control வந்துடுச்சு. போஸ்ட் பேட்டர்ன் வந்துடுச்சு. அண்ட் யூ ஆல்சோ யூஸ் திஸ் பொசிஷன்ஸ் ட்ரைனிங் பேலன்ஸ் கொடுக்கணும். அந்த பொசிஷனில் எது பண்ணுறோம்? குவாட்ரிபிள் பொசிஷனில் லாஸ்ட் டு டெவலப்மெண்டல் பேட்டர்ன்ஸ் வி ஆர் டிஸ்கஸ் ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங். கடைசியாக வந்து இப்போது மொபிலிட்டி வந்துடுச்சு, ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு, கான்ட்ராக்ஷன், குவாட்ரி பொசிஷன்ஸ் அண்டு ப்ரோன், எல்போஸ் இதெல்லாம் பண்ணி கிராலிங் பொசிஷன் வந்து போது எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து லாஸ்ட் என்ன வந்து ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங். நவ் த பேட்டர்ன் இன் நம்பர் 7th வந்து விச் இஸ் ஸ்டாண்டிங். இட் தாட் டு பி பேட்டர்ன் ஆஃப் ஸ்கில். இது எல்லாமே நல்லா இருந்தது. குழந்தை வந்து நிற்க ஸ்டாண்டிங் பண்ண முடியும் ஒரு பேஷண்டால். இட் இஸ் தாட் டு பி ஸ்கில் ஆஃப் தி அப்பர் ட்ரங்க். ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இட் which is frees the upper extremity for manipulation of the object. ஸ்டாண்டிங் வச்சு கைக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் நல்ல அப்பர் ட்ரங்க் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. இது த பேலன்ஸ் ஆர் ஹையர் சென்டர்ஸ் ரைட்டிங் அண்ட் தி ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் கொண்டு வர முடியும். 8th androgenic pattern, final androgenic patterns of walking. Now okay, walking is the which area stand ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி as well as ஸ்கில் எல்லாமே வந்திருக்கும். இப்போ வாக்கிங் பண்ணும்போது as you can see that demand lot of weight, arm, trunk, muscles எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் வாக் பண்ண முடியும். It requires smooth and coordinate between the parts of the body. எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வாக்கிங் பேட்டர். These recommend because it is one of the important ADL in life. வாக்கிங் பண்ணும்போது தான் ADL ட்ரைனிங் வரும். I hope you like my lecture. Thank you very much. Continuation அடுத்த சாப்டர் ஒரு ரூட் அப்ரோச்சுக்கு ஒரு ப்ரீஃபாக அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு. ஓகே, பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடியும் பெட்டர் லெக்சர் அடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.